காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகைய யாரோ தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர்னு நம்ப வச்சிருக்காங்க. அதனாலதான் அண்ணன் செல்வ பெருந்தகை நேத்து அக்டோபர் 22 செம்பரம்பாக்கம் ஏரிக்கு போயிட்டு சீனை போட்டிருக்காரு. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு போயிட்டு என்ன சொல்லியிருக்காரு, அரசு அதிகாரி கிட்ட ஏன் எங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு நீங்க ஏரியை திறக்க மாட்டீங்களா, நாங்களா தண்ணியை தொடக்கூடாதா, தண்ணியை தொட்டா இதுவாயிருமான்னு சாதிய கண்ணோட்டத்தோட அதிகாரி கிட்ட அண்ணனோட ஆதிக்கத்தை காமிச்சிட்டு வந்திருக்கிறாரு அண்ணன் செல்வ பெருந்தகை. அது மட்டும் கிடையாது, அவருக்கு தெரியும் அங்க எல்லா கேமராவும் அவர் தான் போக்கஸ் பண்ணுது, மைக் எல்லாம் மாட்டிருக்காங்க, அண்ணனுக்கு தெரியும். அப்போ என்ன சொல்றாருன்னா, பொதுப்பணித்துறையில ஒரு ஜாதியவாதி இருக்கிறான்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. அப்போ அந்த பொதுப்பணித்துறையில இருக்கக்கூடிய ஜாதியவாதி யாரு? பொதுப்பணித்துறையோட அமைச்சர் ஏவா வேலு. ஏவா வேலுவை இவர் ஜாதியவாதி சொல்றாரா? ஒண்ணு. அப்படி இல்லைன்னா பொதுப்பணித்துறையோட செயலாளர் மங்கத் ராம் சர்மா IAS அவரை சொல்றாரான்னு தெரியல. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் விக்டிம் கார்டு பே பண்ணாரு. எனக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி பாஜக தான் செயல் திட்டத்துல இருக்கு, அவங்க பண்ண சதி அப்படி இப்படின்னு அண்ணன் உளறிக்கிட்டு இருந்த மாதிரி இப்போ அண்ணன் செல்வ பெருந்தகை உளர போறாருன்னு தெரியல. ஏன்னா மங்கத் ராம் சர்மா ஒரு IAS கார்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருவாரு, அவரை லிங்க் பண்ணி சொல்ல போறாரான்னு எனக்கு தெரியல. இது தனி சப்ஜெக்டுங்க. அது மட்டும் கிடையாது, அண்ணனுக்கும் செம்பரம்பாக்கத்துக்கு என்ன சம்பந்தம்? அண்ணன் செல்வ பெருந்தகையோட தொகுதி ஸ்ரீபெரும்புத்தூர், செம்பரம்பாக்கம் ஏரி இருப்பது பூந்தமல்லி தொகுதி. பூந்தமல்லி தொகுதியோட MLA கிருஷ்ணசாமி திமுக MLA தொகுதிக்கு போயிட்டு நீங்க எதுக்கு சார் கத்திக்கிட்டு இருக்கீங்க, நீங்க எதுக்கு சார் குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களை யாரோ துணை முதலமைச்சர் நம்ப வச்சிருக்காங்க. அப்படித்தானே? அண்ணனுக்கு செல்வ பெருந்தகை அண்ணனுக்கு காங்கிரஸ் கட்சியோட வேற என்ன பிடிக்கும்னு கேட்டா ஸ்ரீபெரும்புத்தூர் கூடிய ஸ்கிராப் தான் பிடிக்கும்னு சொல்லுவாரு. நீங்க அந்த வேலையை பாருங்க, நீங்க சம்பந்தமே இல்லாம ஸ்டண்ட் அடிக்காதீங்க. இப்போ நீங்க பதிலுக்கு சொல்லுங்க, யார் அந்த ஜாதியவாதி? நீங்க எதுக்கு செம்பரம்பாக்கத்துக்கு போனீங்க? இதுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன்.